ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து ஆங்குலர் எப்படி ஏற்றலான்னு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாட் ஆஃப் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து நோட் ஜேஎஸ் டவுன்லோட் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இதை கிளிக் பண்ணுவோம். நோட் ஜேஎஸ் கிளிக் பண்ணால் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ வந்து டவுன்லோட் நோட் ஜேஎஸ்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து விண்டோஸ் ஏற்றினால விண்டோஸ் இன்ஸ்டாலர் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ காய்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ அக்செப்ட் த டேர்ம்ஸ்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நோட் ஜேஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ இதுதான் பார்ட்ஸு. ஸோ பார்ட்ஸ் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து சாக்லேட் டீ நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு நோட் தான் தேவை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ இன்ஸ்டால் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினிஷிங் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சிஎம்டிக்குள்ளே போவோம். கமெண்ட் ஃப்ரம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட் வந்து செக் பண்ணோம், வெர்ஷன் செக் பண்ணோம். ஷோ எம்சி வெர்ஷன் போடலாம், இல்லை வேன் போடலாம். இப்போ போட் பண்ணால் நம்மளுக்கு நோடோட அந்த வெர்ஷன் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் ஏற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்னா என்பிஎம் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் -g ஸ்பேஸ் அட் போட்டு ஆங்குலர் போட்டு ஸ்லாஷ் போட்டு CLI. ஸோ பிஎம் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் -g ஸ்பேஸ் அட் ஆங்குலர் ஸ்லாஷ் CLI போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே இது மாதிரி ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்புறம் வந்து ஆங்குலர் நம்ம இதில் ஏறுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணுறதுக்கு என்ஜி ஸ்பேஸ் வீன் போடும். பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கொடுத்து ஒரு ஃபோல்டரு நான் வந்து ஆங்குலர் ப்ராஜெக்ட்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆங்குலர் ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு இங்கே வச்சு செலக்ட் பண்ணிட்டு சிஎம்டின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த பாத் அப்படியே வந்துடும். இப்போது இந்த பாத்தில் போயிட்டு நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் பண்ணணும்னா என்ஜி ஸ்பேஸ் நியூ ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேம் வந்து நான் என் பேர் கொடுக்குறேன், ஜோயல் ஜாக்சன். ஸோ இதான் என்னோடய ஃபைல் நேம். நம்ம ஸ்பேஸ் கொடுக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஐஃபன் போட்டுப்போம். கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் ஆக போகுது. ஸோ இது வந்து சிஎஸ்எஸ் சாஸ் லெசன் கொடுக்கு. நம்ம நார்மலாக பண்ணுறதுனால சிஎஸ்எஸ்ஸே கொடுப்போம். ஸோ நிறைய இது இருக்குது. ஸோ பேசிக்காக இருக்கலாம் சிஎஸ்எஸ் கொடுத்து என்ட்ரு. இப்போ நிறைய இது இருக்குது. நான் சிஎஸ்எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் இது கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே வந்து டூ யூ வாண்ட் டு எனேபிள் சர்வர் சைட் ரெண்டரிங் ஆர் ஸ்டாட்டிக் ஜென்ரேஷன் கேட்குது. நம்ம நார்மலாக இதுக்காக எண்ட் கொடுத்துப்போம். எண்ட் கொடுத்தோன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் இருக்கிற பேக்கேஜ் எல்லாமே டவுன்லோட் ஆகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம்.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஆங்குலர் எப்படி ஏற்றணும்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். எல்லா பேக்கேஜும் இப்போ இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சேஞ்ச் ஆக்ட் கொடுத்துப்போம். சேஞ்ச் ஆக்ட் நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுத்தோம் அந்த ஃபைல் நேம் போட்டுக்கலாம். கொடுத்தோன்னா இப்போ அந்த கொடுத்த சிடி அப்புறம் கொடுத்த ஃபைல் நேம் ஸோ இதுக்குள்ளே வந்துருச்சு, ஃபாத்துக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்தோன்னா கோட் டாட் ஸ்பேஸ் டாட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆங்குலரில் வந்து சோஷியல் கோடில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எஸ் அட்ரஸ் ஆத்தர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கேஜஸ் மாடியூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆங்குலர் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வெல்கம் ராங் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் நோட் மாடியூல் பப்ளிக் சோர்ஸ் கூட தான் ஃபைலாக இருக்கும். அதில் ஆப்னு போனீங்கன்னா நிறைய ஆப் இருக்குது. ஸோ ஆப் டாட் காம்பனன்ட் சிஎஸ்எஸ், ஆப் டாட் காம்பனன்ட் HTML, ஆப் டாட் காம்பனன்ட் ஸ்பெக் டிஎஸ், ஆப் டாட் காம்பனன்ட் டிஎஸ், ஆப் டாட் கான்ஃபிகர் டிஎஸ், ஆப் டாட் ஓடிஎஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னு நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராமோட நம்ம பண்ண போகிற கோட் எல்லாமே இது மாதிரி ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணி அப்புறமா அதுலேருந்து நம்ம கோடை வந்து பண்ணி பார்ப்போம். அது எப்படி நீங்கள் போக வீடியோஸில் பார்ப்பீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஆப் டாட் காம்பனன்ட் HTML, இது வந்து ஆப் டாட் டிஎஸ். ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், ஆப் டாட் காம்பனண்ட்டில் போயிட்டு ஸோ இப்போ இது வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். கிரியேட் பண்ண ஆங்குலர் இதோட பேஜ். ஸோ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து ஓப்பன் இன்டிகிரேட் டெர்மினல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ஜி ஸ்பேஸ் சர்வ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளோட மாடல் பில்ட் ஆகுது. கிரியேட் பண்ண காம்பனெல்லாம் பில்ட் ஆகுது. போட்டு சொல்கிறேன், சில டிஃப்ரெண்ட் போட்டு கொடுப்போம். இல்லைனா நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு வழி இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், சைடில் இருக்கிற ரெண்டுத்தையும் நீங்கள் ராங் கொடுத்துக்கோங்க. ஸோ திருப்பி நம்ம வந்து போயிட்டு இல்லை போய் ஓப்பன் இன்டிகிரேட் டெர்மினல் கொடுத்துட்டா இப்படி வருது. ஸோ என்ஜி சர்வ் கொடுத்துட்டா இது மாதிரி உங்களுக்கு காம்பனண்ட் வந்து கிரியேட் ஆகி பில்ட் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ப்ரௌசரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எப்படி தான் பண்ணோம், கண்ட்ரோல் அப்புறம் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஆங்குலர் அந்த காம்பனண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ தான் அந்த பேஜ், ஆங்குலர் பேஜ். ஸோ ஹலோ ஜாக்சன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் ஆப் இஸ் ரன்னிங். ஸோ இதுதான் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே நான் வந்து இன்னொன்று பண்ணுறேன். என்னன்னா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து இந்த கண்டென்ட் கம்பெனிக்கு எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சிம்பிளாக இது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஸோ இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஒரு டேக் H1 டேக் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஹலோ ஷுவர். ஸோ இது எப்படி ரன் பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஆப் டாட் காம்பனன்ட் HTML போய் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன்டிகிரேட் டெர்மினல் கொடுத்துட்டு ஸோ இப்போ இங்கே ரெண்டு இருக்குது. இப்போ கொடுத்தா போர்ட் ஆல்ரெடி யூஸ்ன்னு வரும், நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் என்ஜி சர்வர்னு போடுறேன். போட்டால் போர்ட் இஸ் ஆல்ரெடி யூஸ். இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபோல்டோ நீங்கள் யூஸ் கொடுக்கலாம், இல்லை நோ இன்னும் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து யூஸ் கொடுக்குறேன், மொத்தம் பார்ப்போம். ஸோ ஃபில்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் கிளிக் கொடுத்தீங்கன்னா இல்லை சப்போஸ் எங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா இதுவும் லீட் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி திருப்பியும் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ஜி ஷோ கொடு. ஸோ இப்போ பில்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கண்ட்ரோல் ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் அந்த கிளிக்கு வரலன்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஃபாலோ லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நம்ம கர்சர் வச்சோன்னா ஃபாலோ லிங்க் வருது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்தீங்களா இதான் இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இது மாற்றணும் கரெக்டாக, மொத்தமாக டெலிட் பண்ணிட்டு ஹலோ ஜோல்னு கொடுத்தோம். நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம், உங்கள் பேர் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், ஹலோ வேர்ல்டு என்ன கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம திருப்பியும் அதே லிங்க்கில் வச்சு ஃபாலோ லிங்க் கொடுத்தோம்னா ஸோ ஹலோ ஜோல் வந்துடுச்சு. ஜஸ்ட் நம்ம வந்து மொத்தத்தையும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் ஒரு H1 டேக் யூஸ் பண்ணி பண்ணுறோம்.
ஸோ இதுக்கப்புறம் போக போக எப்படி ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி வந்து அதில் கோட் ரன் பண்ணுறது, ஒவ்வொரு கோடுக்கு என்னென்ன இது, ஸோ போக போக வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.